Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار قال النبي صلى الله عليه وسلم كل أمر ذي بال لم يبدأ ببسم الله فهو أقطع صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, முன் சொப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். பின்னால் வரக்கூடியவர்கள் அமருவதற்கு தோதுவாக இருக்கும். இல்லை என்றால் தாண்டி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். முன்னால் இடம் இருக்கிறது என்பதற்காக யாருடைய தோலையும் தாண்டி கொண்டு செல்லாதீர்கள், அது சாபத்திற்குரிய செயல் என்றார்கள். அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னை ஹபீர் என்று சொல்லுகிறான், தன்னை அலீம் என்று சொல்லுகிறான், தன்னை ஆலிமுல் கைபி வ ஷஹாதா என்கிறான், தன்னை ஹக்கீம் என்கிறான், தன்னை அசீஸ் என்கிறான். என்ன அர்த்தம்? நான் சகலத்தையும் அறிந்தவன் என்கிறான். உண்மையில் அவன்தான் அறிந்தவன். ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அவனை விட்டு எதுவும் மறைந்ததில்லை என்கிறான். உண்மையிலேயே அவனை விட்டு எதுவும் மறைந்ததில்லை. அவன் தன்னை அசீஸ் என்கிறான், சகலத்தையும் மிகைத்தவன் என்று தன்னை சொல்கிறான். உண்மையிலேயே அவன்தான் மிகைத்தவன். அவனை மிகைத்த ஒரு சக்தி உலகத்தில் கிடையாது. தன்னை ஹக்கீம் என்கிறான், எதையுமே ஹிக்மத்தோடு அணுகக்கூடியவன் என்கிறான். உண்மையிலேயே அவனது ஹிக்மத் அனைத்து வஸ்துகளிலேயும் பரவி இருக்கிறது. இப்படி தன்னை பற்றி இவ்வளவு சிலாகித்து சொல்லக்கூடியவன், அவன் இந்த உலகத்தை எவ்வளவு ஹிக்மத்தாக படைத்திருப்பான் நினைத்து பார்க்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி அவர்கள் எனது கரத்தை பிடித்தார்கள். பிடித்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, ஒரு விரலை மடக்கினார்கள். மடக்கி சொன்னார்கள், சனிக்கிழமை தினத்திலே அல்லாஹ் வானங்களை படைத்தான். பிறகு அடுத்த விரலை மடக்கி சொன்னார்கள், ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே அல்லாஹ் பூமிகளை படைத்தான். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. பிறகு திங்கட்கிழமையிலே அல்லாஹ் மரம் செடி கொடிகளை படைத்தான். அடுத்தவர்களை மடக்கி செவ்வாய்க்கிழமையிலே மனிதன் விரும்பாத, மனிதன் எதையெல்லாம் வெறுப்பானோ அப்படிப்பட்ட வஸ்துகளை படைத்தான். மனிதன் விரும்பவில்லை, அதற்காக அந்த ஹிக்மத்தை விட்டும் தூரமானதல்ல. அல்லாஹ் அதை படைத்ததிலே நிச்சயமாக பலன் உண்டு. அல்லாஹ் அதை படைத்ததிலே நிச்சயமாக பலாபலன்களும் ஹிக்மத்தும் உண்டு. மனிதனுக்கு அது வெறுப்பாக இருக்கிறது என்பதற்காக அதிலே நஃபர் இல்லாமல் போகுமா? ஒரு விருந்தாளிக்கு பாவக்காயை சமைத்து வைத்தால் என்ன சொல்லுவார்? விருந்தளிக்கிறீர்கள், கசப்பை தருகிறீர்கள். மனிதன் வெறுக்கக்கூடிய ஒன்றுதானே.
ஆனால் அதற்காக பாவக்காய் வெறுப்புக்குரியதா என்றால் இல்லை. அல்லாஹ் அதை எவ்வளவு பிரயோஜனமாக படைத்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை தினத்திலே மனிதன் எதையெல்லாம் வெறுப்பானோ அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் படைத்தான். அடுத்தவர்களை மடக்கி சொன்னார்கள், புதன்கிழமை அல்லாஹ் ஜோதியை படைத்தான், வெளிச்சத்தை படைத்தான். பிறகு வியாழக்கிழமையிலே அல்லாஹ் மற்ற ஜீவராசிகளை எல்லாம் படைத்தான். எத்தனை ஹைவானாத்துகள் இருக்குது, பரப்பன, ஊர்வன, மிதப்பன, நடப்பன, அந்த ஜீவராசிகளை எல்லாம் அல்லாஹ் படைத்தான். பிறகு வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ் அசுருக்கும் மகரிபுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு ஒவ்வொரு கிழமையிலேயும் உள்ளே மறைந்திருக்கிற தத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார். சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 7 நாட்களிலே ஏதாவது ஒரு நாளை அன்றைய தினம் முழுக்க நீங்கள் வணக்க வழிபாடிலே இருக்க வேண்டும். அப்படி ஒரு நாளை நீங்களாக தேர்ந்தெடுங்கள் என்று சொன்ன போது யூதர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சனிக்கிழமை தினத்தை. இன்னமா ஜுஇல ஸப்து அலல்லதீன இக்தலஃபூ ஃபீ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அவர்கள் சனிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த சனிக்கிழமை தினத்திலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். ஒரு கூட்டம் சொன்னது, மீன் பிடிக்க தடை என்றால் நேரடியாக போய் மீன் பிடிக்கத்தான் தடை, அதற்காக மீன்பிடி இடத்திற்கு போவதற்குமா தடை, சும்மா போய் பார்த்துட்டு தான் வரலாம். இன்னொரு கூட்டம் சொன்னார்கள், தடை என்றால் அங்கே செல்வதும் தான் தடை. மீன்பிடி தடை என்றால் மீன் பிடிக்கிற இடத்திற்கு போனால் நம்மையும் அறியாமல் நமது உள்ளம் அங்கே லைக்கத்தான் செய்யும், எனவே அந்த இடத்திற்கே போகக்கூடாது. இன்னொருவர் சொன்னார், இல்லை இல்லை, அல்லாஹ் எதை தடை செய்தானோ அது மட்டும்தான் தடை, அது அல்லாத மற்ற எல்லாமே தடை இல்லை. அவர்களுக்கு மத்தியிலே குழப்பம். அதிலே ஒரு கூட்டம் அங்கே சென்றது, நாங்கள் மீனெல்லாம் பிடிக்கவில்லை, பள்ளம் தோண்டி விட்டு வருகிறோம். அன்றைய தினத்தில் அலையிலே அடித்து வந்து விழுகின்ற மீன்கள் எல்லாம் சனிக்கிழமை தினத்தில் தானே தடை, ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே போனால் அங்கே அள்ளி கொண்டு வந்தார்கள் மீன்களை. ஆனால் போகிற போது மனிதர்களாக போனவர்கள் திரும்பி வருகிற நேரத்தில் குரங்குகளாக மாறினார். கூனு கிரதத்தன் ஹாசியின், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த வெறுப்படைந்த, வெறுக்கத்தக்க, சிறுமையடைந்த குரங்குகளாக நீங்கள் மாறுங்கள். அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினார். பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் ஒரு தினத்தை தேர்ந்தெடுங்கள் என்று. நசாராக்களுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இன்னமா ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅம் வ தஸ்பீஹா. இன்னமா ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி, அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக அமைத்துக் கொண்ட திருத்தலங்களிலே அவர்களுடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கிறது? இல்லா முகாஅன் வ தஸ்பீஹா, சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் நடனம் ஆடுவதும் இதுதானே அவர்களுடைய இபாதத்தாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இபாதத்தை நாம் ஏற்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அந்த இபாதத்தின் மூலமாக எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லிவிட்டார். பாருங்களேன் எப்படி கைத்தட்டல், கைத்தட்டல் ஓய்வதே கிடையாது. அப்படியே ஒரு கைத்தட்டல், 1/4 மணி நேரம் கைத்தட்டி ஓய்ந்த பிறகு மீண்டும் தொடர்கின்றது பிரச்சனை. அந்த பிரசங்கத்துக்கு மத்தியிலே மீண்டும் ஒரு பாடல், அந்த பாடலுக்கு மத்தியிலே மீண்டும் ஒரு கைத்தட்டல், கைத்தட்டலுக்கு பிறகு ஒரு சீட்டி அடித்தல், பிறகு தனி மனித ஒரு பெண்மணி யாரேனும் எழுந்து தன்னுடைய நோய் நொடிகளை எல்லாம் சொல்லுதல், பிறகு ஒரு கைத்தட்டல், பிறகு ஒரு பாடல், பிறகு உபதேசம். எந்த வரையறையும் கிடையாது, எந்த முறையும் பேணப்படுவதில்லை. அது இப்படித்தான் என்றெல்லாம் இல்லை, எப்படி வேண்டுமானாலும் பரவாயில்லை என்கிற இபாதத் அது இபாதத் அல்ல. இப்படித்தான் என்றால் அதுதான் இபாதத். முதலில் பிரசங்கம் செய்கிறோம், பிறகு ஹுத்பாவை ஓதுகிறோம், பிறகு 2 ரக்காத்தை தொழுகிறோம். நல்ல நேரம் நன்றாக இருக்கிறது, கிளைமேட் நல்லாக இருக்கு, மனசு கூட ஃப்ரீயா இருக்கிறதுனால இன்னைக்கு சும்மா 4 ரக்காத்தை ஆக்க முடியுமா? எந்த காரணத்தை கொண்டும் மாற்றவே முடியாது.
எத்துணை ரக்காத்தோ அத்துணை ரக்காத்து தான். எனக்கு சஜிதா பிடிக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு ரக்காத்திலையும் 4 சஜிதா செய்ய முடியுமா? 2 ருக்கு செய்ய முடியுமா? அல்லாஹ் எப்படி சொல்லி தந்தானோ, நபி அவர்கள் எப்படி நமக்கு வகுத்து தந்தார்களோ அதுதான் இபாதத். ஆனால் அப்படி ஒரு இபாதத் அவர்களிடத்தில் இல்லை என்று அல்லாஹ்வே சொல்கிறார். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்துக்கும் ஒரு நாளை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த 7 நாட்களிலே மிகச் சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும். சய்யிதுல் ஐயாம், நபி அவர்கள் சொன்னார், சய்யிதுல் ஐயாம் யௌமுல் ஜும்ஆ. 7 நாட்களிலே அது தலையாய நாள், கிரீடமான நாள், அதுதான் ஜும்ஆவுடைய நாள், அது ஈதுடைய நாள் என்றெல்லாம் அல்லாஹ் நபி அவர்களின் மூலமாக மிகவும் சிலாகித்து சொல்ல வைத்தார். அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து தரப்பட்ட நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள். அதையும் அல்லாஹ் சொன்னான், அந்த ஜும்ஆவுடைய நாளிலே குற்றங்கள் செய்யாமல் இருங்கள், அந்த ஜும்ஆவுடைய நாளிலே பேணுதலாக இருங்கள், அந்த ஜும்ஆவுடைய தினத்தை கண்ணியப்படுத்துங்கள், பாங்கு சொன்னால் வந்து விடுங்கள், தொழுகை முடிந்தால் சென்று விடுங்கள். மற்ற கௌமுக்கு மாறி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இபாதத் இல்லை. ஆனால் மேற்கொண்டு பல இபாதத்துகளை நபியவர்கள் சொல்லி தந்தார்கள். அந்த சிறப்பான தினத்தை எப்படி சிறப்புப்படுத்துவது என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுவே அல்லாஹ் இட்ட கட்டளை, பாங்கு சொன்னால் வாருங்கள், தொழுகை முடிந்தால் சென்று விடுங்கள். எவ்வளவு அழகாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை. பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், திங்கட்கிழமை இருக்கிறதே அது நான் பிறந்த நாள், எனக்கு நபித்துவம் கிடைத்த நாள், நான் ஹிஜ்ரத் செய்த நாள், என்னை மேராஜுக்கு அழைத்து சென்ற நாள். எனவே திங்கட்கிழமை எனக்கு மிகவும் பிடிக்கும். எனவே அன்றைய தினத்திலே நான் நோன்பு வைக்க விரும்புகிறேன் என்று வாழ்நாள் முழுக்க திங்கட்கிழமை நோன்பு நோற்றார். பிறகு சொன்னார்கள், செவ்வாய்க்கிழமை இருக்கிறதே அன்றைய தினத்தில் தான் உலகத்திலே முதல் கத்ல் ஏற்பட்டது. ஹாபிலை காபில் தன் சகோதரனே கொலை செய்து முதலாக ரத்தம் சிந்தப்பட்ட நாள் செவ்வாய்க்கிழமை. ரப்பு தடுத்த பழத்தை சாப்பிட்டதின் காரணமாக ஹஜ்ரத் ஹவ்வா அவர்களுக்கு ஹைது வந்தது. அதுவரையிலும் ஹைது வரவில்லை. அந்த பெண்களுக்கு மாதாந்திர ருது என்பது வருவதற்கு தொடக்கமே அந்த பழத்தை சாப்பிட்டதினால் தான். ரப்பு தடுத்த அந்த பழம் உள்ளே சென்ற மாத்திரத்தில் அது ஹைதாக மாறியது. அந்த மென்சஸ் வெளியான நாள் செவ்வாய்க்கிழமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. பிறகு சொன்னார்கள், புதன்கிழமை அல்லாஹ் என்னை தனது நூறிலிருந்து படைத்தான். அல்லாஹ் என்னை நூரே முஹம்மதி படைக்கப்பட்ட நாள் புதன்கிழமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எனவேதான் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எதையெல்லாம் நற்காரியங்கள் என்று தொடங்குகிறீர்களோ அதை புதன்கிழமை தொடங்குங்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மதரசாக்களிலே பாடங்கள் தொடங்க வேண்டும் என்றால் புதன்கிழமை தொடங்குங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு தாலீம், ஒரு படிப்பை நீங்கள் தொடங்க வேண்டும் என்றால் புதன்கிழமை தொடங்குங்கள். புதன்கிழமை தொடங்கப்பட்ட எந்த நற்காரியங்களும் இடையில் தடைப்பட்டு நிற்காது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பிறகு நபி அவர்கள் வியாழக்கிழமை தினத்தை சொல்லும் போது, அந்த வியாழக்கிழமை தினத்தில் தான் ஒரு வாரத்தின் அமல்கள், என் உம்மத்தினுடைய ஒரு வாரத்தின் அந்த ஒரு வாரத்தில் அவர் செய்த என்னென்ன நற்காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன துர்காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ரப்பிடத்திலே கொண்டு போய் மலக்குகள் ஒப்படைக்கிறார்கள். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்க என்னை பற்றி மலக்குகள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னை பற்றி மலக்குகள் கொண்டு போய் ரப்பிடத்தில் ஒப்படைக்கும் போது என்னுடைய செயல்களை எல்லாம் ரப்பு பார்ப்பான் அல்லவா, அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். எனவே நான் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்க ஆசிக்கிறேன் என்று வாழ்நாள் முழுக்க திங்களும் வியாழனும் நபி அவர்கள் நோன்பு நோட்டார். பிறகு சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினம், அன்றைய தினத்தில் தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். படைப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட நேரம் எது? அஸ்ருக்கும் மக்ரிபுக்கும் மத்தியிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அது முபாரக்கான நேரம் நபி அவர்கள் சொல்கிறார்.
அந்த முபாரக்கான நேரத்திலே நீங்கள் கேட்கிற துவாவெல்லாம் கபூலாகும். அந்த பரக்கத்துள்ள நேரம் மகரிபுக்கு முன்பாக, அசருக்கு பிறகு. எனவே நான் நிக்காஹுகளை அந்த நேரத்தில் நீங்கள் வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்தான நிக்காஹ் என்பது வெள்ளிக்கிழமை தினத்திலே அசருக்கு பிறகு மகரிபுக்கு முன்பாக வைத்துக் கொள்வது என்று ஆன்மீக பெருந்தகைகள் வலியுறுத்துகிறார்கள். அதற்காக வேண்டி வாலிபர்கள் தங்களது வீடுகளிலே அதெல்லாம் கிடையாது, அசருக்கு சொல்லிட்டாங்க, வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு மகரிபுக்கு முன்னால வச்சே ஆகணும்னு சொல்லி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதே சிறப்புகளிலே உள்ளது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு, குடும்பத்தினுடைய நிலைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தோதுவாக சாதகமாக நடந்து கொள்வதுதான் அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம். அதிலே எந்த வகையான பிடிவானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக குழப்பம் ஏற்படுவதற்கு இந்த ஹதீஸ் காரணமாகிவிடக்கூடாது. சந்தர்ப்பங்கள் கூடி வருமானால் இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்வதிலே எந்த ஆட்சேபனையும் இல்லை, சிறப்புக்கு மேல் சிறப்பாக மாறும். ஆக மொத்தத்திலே அல்லாஹ் இந்த நாட்களை, எந்த நாட்களையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சனிக்கிழமையை பற்றி, நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் செவ்வாய்க்கிழமை பற்றி. நான் செவ்வாய்க்கிழமை தானே பிறந்தேன் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நாட்களில் நாம் பிறந்தாலும் பிறந்ததின் வெளிப்பாடுதானே தவிர அல்லாஹ் நம்மை படைத்தது வெள்ளிக்கிழமை தினத்திலே அசருக்கும் மகரிபுக்கும் மத்தியில். எனவே அப்படி படைக்கப்பட்ட இன்சானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம, ஆதமின் பிச்சலங்களை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்கிறான். அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லும் போது சங்கடப்படுத்துவானா? அல்லாஹ் நமக்கு கண்ணியம் தந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது கேவலப்படுத்துவானா? அல்லாஹ் நமக்கு வல்லல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலகனா தஃதீலா, அவர்களை நாம் மிகைப்படுத்தி, அவர்களை பெருமைப்படுத்தி, அவர்களை மற்ற ஜீவராசிகளுக்கு மத்தியிலே அழகுபடுத்தி அங்கீகாரமாக்கி இருக்கிறோம் என்கிற போது நம்மை அவலமாக்குவானா? அவர்களுக்கு நல்ல உணவை தந்திருக்கிறோம், ரிஸ்க ஹலாலை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் நமக்கு ஹராமை தர அல்லாஹ் வழிவகுப்பானா? இந்த ஆயத் ஒன்றே போதுமானது. அல்லாஹ் நம்மை சிறப்பாக வைத்திருக்கத்தான் விரும்புகிறார். அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் நம்மை அலங்காரமாக பார்க்கத்தான் விரும்புகிறான். எவரையுமே அலங்கோலமாக பார்க்க அல்லாஹ் விரும்பவில்லை. அப்படி என்றால் வாழ்க்கையிலே முசீபத்துகள், கஷ்டங்கள் எல்லாம் நிகழ்கிறது என்றால் அதற்கு அழகான உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நெருப்பை படைத்தான். அந்த நெருப்பின் மூலமாக எத்தனை எத்தனை காரியங்கள் நடக்கிறது, எவ்வளவு பிரயோஜனங்கள். நெருப்பில்லை என்றால் மனிதன் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு நெருப்பின் மூலமாக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த நெருப்பிலே கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தால் என்ன ஆகும்? அனைத்தையும் பஸ்பமாக்கிவிடும், சாம்பலாக ஆக்கிவிடும். எனவேதான் நபியவர்கள் சொன்னார்கள், இரவிலே நீங்கள் கட்டைகள் கொண்டு நெருப்பரிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அணைத்து விட்டு உறங்குங்கள். நீங்கள் தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதை அணைத்து விடுங்கள். இல்லை என்றால் இரவிலே நீங்கள் உறங்கிய பிறகு எலிகள் ஷைத்தானின் வேலைகளை பார்க்கும். அந்த எலிகள் பழைய துணிகளை கொண்டு வந்து அதிலே பற்ற வைத்து கொண்டு வந்து எங்கே போட்டால் எரியுமோ அங்கே கொண்டு வந்து போட்டுவிடும். கதவுகளை தாளிட்டு விட்டு உறங்குங்கள். தாப்பால் போட்டு விட்டோமா என்று பார்த்து விட்டு உறங்குங்கள். இன்றைய காலகட்டத்திலே சிலிண்டருடைய அந்த அடைப்பான் அடைக்கப்பட்டு விட்டதா, எரிந்து கொண்டிருக்கிறதா, ஏதேனும் வஸ்துகளை வைத்திருக்கிறோமா, இவைகளையெல்லாம் பார்த்து விட்டு உறங்குங்கள் என்பது இன்றைய காலத்தோடு சம்பந்தப்படும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அனைத்தையும் சுகமாகவே படைத்தான், சுகந்தமாகவே படைத்தான், சுபகாரியத்துக்காகவே படைத்தான், ஆரோக்கியத்துக்காகவே படைத்தான், அழகு பார்க்கவே படைத்தான், அந்தஸ்துக்காகவே படைத்தான். அதிலே மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு நாமே காரணம். உதாரணமாக ஒருவர் டாக்டரிடத்திலே பார்க்க சென்றார். பார்த்தால் கடுமையான கூட்டம். உடனே ஒரு டோக்கனை வாங்கினார். சில இடங்களிலே டோக்கன் உண்டு, சில நேரங்களிலே டோக்கன் இல்லை.
சரி, டோக்கன் தந்தார்கள். டோக்கனை வாங்கி கொண்டார். டோக்கனை பார்த்தார், 108 என்று இருக்கிறது, அல்லது 100 தாண்டி ஏதேனும் ஒரு நம்பரிலே இருக்கிறது. உடனே அந்த டோக்கனை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு சிந்தனை வந்தது, இந்த நம்பர் வர்றதுக்கு இடையில நாம் ஒரு 2 காரியத்தை முடிச்சுட்டு வந்துடலாமே. இந்த நம்பர் வர்ற வரைக்கும் நம்ம இங்க காத்திருக்கணுமா? ஏன் வேஸ்டா காத்திருப்பானே என்று மற்ற வேலைகளை கவனிக்க சென்றார். சொல்லிட்டு தான் போனார், இந்த வந்துடுறேன், அதுக்கிடையே கூட்டமும் குறைஞ்சிரும், டாக்டர் பார்த்துட்டு போயிடுறேன். அது என்னமோ தெரியவில்லை, இவ்வளவு கூட்டத்தில் உள்ளவர்களை டாக்டர் அன்றைய தினத்தில் ரொம்ப துரிதமா பார்த்துட்டார். அப்படி பார்த்தாரு. பார்த்தனே மருந்து எழுதினார். டக்கு 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 டக்குன்னு போயிட்டாங்க. இவர் வெளியே போனவர் 100க்கு மேலதானே என்று ஆசுவாசமாக வந்தார். வந்தால் பூட்டப்பட்டிருக்கிறது. என்னங்க பூட்டியாச்சா? இன்னைக்கு டாக்டர் ரொம்ப சீக்கிரமாவே பார்த்துட்டாரு. உங்க நம்பர் வந்துச்சு, ஆனா நீங்க தான் இல்ல, அதனால உங்க மேலதான் பிரச்சனையே தவிர டாக்டர் மேல பிரச்சனை இல்லை. இது எப்படி புரிகிறதோ அப்படித்தான் அல்லாஹும் நமக்கு ஒரு நம்பர் வைத்திருக்கிறார். அல்லாஹும் நமக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நம்மை நிச்சயம் அழைப்பான். அல்லாஹ் தருவதற்காக நிச்சயம் காத்திருக்கிறான். அந்த அழைக்கின்ற நேரத்தில் நாம் இல்லாமல் போனால், அல்லாஹ் நம்மை கருணை கண் கொண்டு பார்ப்பதற்காக திரும்பிய நேரத்தில் நாம வேற பக்கம் திரும்பி இருந்தால், இதைத்தானே ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ் கர்கே புலாத்தே ரஹா, அல்லாஹ் ஜப் தேரே ஊப்பர் தவஜ்ஜுஹ் கியா தூனே दूसरे तरफ देखा. அல்லாஹ் உன் மீது தவஜ்ஜு செய்கிறான், நீ வேறு பக்கம் எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறாய். உடனே அல்லாஹ், அவன் இவ்வளவு நேரம் அழைத்ததெல்லாம் பொய் போன்றல்லவா இருக்கிறது, நான் அவனை பார்க்கும் நேரத்தில் அல்லவா அவன் என்னை பார்க்க வேண்டும், அவன் வேறெங்கோ பார்த்து கொண்டு தெரியும். மனிதனது வாழ்க்கையிலே இப்படித்தான் நிகழ்கிறது. எனவேதான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உபதேசம் செய்தார்கள். தனிப்பட்ட முறையிலே ஹாஸாக. ஏனென்றால் தன்னுடைய மருமகன் அல்லவா, தன்னுடைய மகளை தந்திருக்கிறோம் அல்லவா, கருணை அதிகமாக இருக்கும், கிருபை அதிகமாக இருக்கும், பாசம் மிக அதிகமான பாசம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஹதீஸ்களும் அறிவுரைகளும் எக்கச்சக்கமாக கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து பரவலாக சொல்லப்பட்ட செய்திகளை ஒன்று திரட்டி நமக்கு தருகிறார்கள். அதிலே எவ்வளவு முடியுமோ அதை இன்றைய தினம் சொல்கிறேன், மீதம் விடுபட்டால் வரக்கூடிய வாரம் சொல்லுவேன். அதிலே முதல் விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு அம்ரின் தீபாலின், முக்கியத்துவம் தந்து செயல்படுத்துகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும், முக்கியத்துவம் தரப்படுகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும், அந்த விஷயத்தினுடைய துவக்கம் பிஸ்மில்லாஹ்வை கொண்டு இல்லை என்றால் ஃபஹுவ அக்தஹு, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் பரக்கத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் தரப்படுகின்ற விஷயமாக இருந்து அதிலே பிஸ்மில்லாஹ் சொல்லப்படவில்லை என்றால் அதிலே பரக்கத் கிடையாது, அதிலே ரஹ்மத் கிடையாது. உதாரணத்துக்கு உணவாக இருக்கிறது, அந்த உணவிலே பிஸ்மில்லாஹ் சொல்லப்படவில்லை என்றால் அந்த உணவிலே ஷைத்தானும் கூட்டாகி கொள்கிறான். அந்த உணவு உங்களது உடலுக்கு போய் சேராது என்றார்கள். சேர்ந்தாலும் பரக்கத்தாகாது என்றார். வாகனத்தை ஓட்டுகிறோம், நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வாகனத்தை செலுத்துவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களது சீட்டுக்கு பின்னால் ஷைத்தான் அமர்ந்து கொள்வான். பிறகு அவன் உங்களது சிந்தனையை குழப்பி உங்களை சீர்கட வைப்பான், சின்னா பின்னப்படுத்துவான். வண்டியிலே அமர்ந்த மாத்திரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். 2 நபர்களும் ஒரே மாதிரி தான் சென்று பெட்ரோல் போட்டார்கள். ஒருவர் போடுங்க 300 ரூபாய்க்கு என்றார், இன்னொருவர் சொன்னார் 200 ரூபாய்க்கு போடுங்க பிஸ்மில்லாஹ் என்றார். போடும்போது தொடங்கினார் பிஸ்மில்லாஹ். 2 பேருமே ஒன்றாத்தான் போனாங்க. ஆனா அவர் 300க்கு போட்டார், இவர் 200க்கு தான் போட்டாரு. ஆனா 300க்கு போட்டவர் அந்த பெட்ரோலை விட 200 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் பரக்கத்தாக. அந்த 300 200 கணக்கல்ல, அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்வதுதான் கணக்கு. யார் அதிலே பிஸ்மில்லாஹ்வை சொன்னார்களோ அதிலே பரக்கத் உண்டாகிவிடும். எனவேதான் ஜேபிலிருந்து பணத்தை எடுக்கிறோம் என்றால் அது நமது பணம் அல்ல, நமது ஜேபல்ல,
அல்லாஹ் தந்ததுதான் வைத்திருக்கிறோம். அவன் சொன்ன உத்தரவின் பிரகாரம் செலவு செய்ய போகிறோம். திடீரென அல்லாஹ் ரூஹை வாங்கினால் அனைத்தும் நமக்குரியதல்ல. எல்லாவற்றையும் அடுத்தவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எடுத்துக் கொள்வார்கள். எனவே எந்த பணமும் காசும் நமக்குரியதல்ல. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? பணத்தை எடுத்து தருகின்ற நேரத்தில் 2 அமல்களை சொல்லி தருகிறார். ஒன்று, பணத்தை நாம் தருகிற போது மனதிலே வருத்தம் ஏற்படும். காசு காலியாகுது. அந்த நேரத்தில் இன்னா லில்லாஹ் என்று சொல்லி தர வேண்டும். அந்த பணம் எப்படியாவது மீண்டும் நமக்கே வந்து சேரும். அந்த பணமே வராது. அந்த செலவு செய்தது போன்ற பணத்தை எல்லாம் நமக்கு வேறொரு வகையிலே தந்து விடுவான். எனவே பணத்தை தருகிற போது இன்னா லில்லாஹ் என்று சொல்லி தரணும். பிறகு அந்த பொருளை வாங்கும் நேரத்தில் சும்மா தரல, பணத்தை கொடுத்ததுனாலதான் பொருளவே தர்றாரு. அந்த பணத்துக்கு பகரமாக பொருளே வந்தாலும் கூட பணம் போகுதுன்ற கவலை இருக்கு. அதனால அந்த இன்னா லில்லாஹ் மீண்டும் திரும்பி கொண்டு வருவதற்கு வழிவகை செய்யும். அந்த பொருளை வாங்கும் நேரத்தில் பிஸ்மில்லாஹ் என்று வாங்க மறந்துடக்கூடாது. பிஸ்மில்லாஹ் என்று வாங்கணும். அதே போன்று நாம பொருளை கொடுக்கிறோம், அவங்க நமக்கு பணத்தை தருகிறார்கள் என்றால் அந்த பணத்தை பெறுகிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லாமல் வாங்கக்கூடாது. அந்த பிஸ்மில்லாஹ்வை சொல்லி வாங்க பழக வேண்டும். சொல்றீங்க, ஆனா ஞாபகத்திலேயே வரமாட்டது. பணத்தை பார்த்தனே பிஸ்மில்லாஹ் மறந்து போயிரும். இன்னும் அந்த பணத்தை வாங்கி வைக்கும் நேரத்திலே என்ன சொல்ல வேண்டும், பணத்தை கொடுக்கும் போது என்ன சொல்ல வேண்டும் என்று இன்னொரு வழிமுறை சொல்லி தருகிறார்கள். அது என்ன? பிஸ்மில்லாஹ் மின் கன்சில்லாஹ். எப்படி சொல்ல வேண்டுமா? பாக்கெட்ல இருந்து எடுக்கிற போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு, மின் கன்சில்லாஹ் அல்லாஹ்வின் கருவூலத்திலிருந்து நான் தருகிறேன். அல்லாஹ் கே खजाने से मैं देता हूं, मेरी खजाना नहीं. அல்லாஹ்வுடைய खजानाவிலிருந்து நான் தருகிறேன். மின் கன்சில்லாஹ். பிறகு பணத்தை வாங்குகிறோம், அதை உள்ளே வைக்கிறோம் என்றால் பிஸ்மில்லாஹ் ஃபீ கன்சில்லாஹ் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு அவனது பொக்கிஷத்திலே வைக்கிறேன். அவனது பொக்கிஷத்திலே வைக்கிறேன், அவனது खजानाவிலிருந்து தருகிறேன். இதை யார் சொல்லி பழகிக் கொள்கிறார்களோ பிறகு ஜப்பி ஜேப் खाली नहीं होती बरकतों से. அவனுடைய ஜேபு எந்த நேரமும் காலியாகாது, பரக்கத்தால நிறைஞ்சிருக்கும். அவருடைய பணப்பை எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும். பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தந்து விடுவான். நாட்களோ நேரங்களோ காலங்களோ எந்த தடையும் போட முடியாது. அந்த பிஸ்மில்லாஹ்க்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெருவிலே போய் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மனிதன் பாம்பை பிடிப்பதற்கு மிகவும் சிரமம் எடுத்துக் கொண்டிருந்தான். பாம்பு என்றால் சாதாரண பாம்பு அல்ல, ஒரு பெரும்பட்ட பாம்பு. அந்த பாம்பை பிடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். உடனே அந்த பக்கமாக போன போது அவனிடத்திலே சொன்னார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த பாம்பு என்னிடத்தில் பக்கத்தில் வந்தது, அதனுடைய பேச்சை நான் அறிந்தேன். அது சொன்னது, இவன் மனிதனாக இருக்கிறான், கொஞ்சம் மதிகெட்டவனாக இருக்கிறான், கொஞ்சம் அறிவு அவனுக்கு வேலை செய்யாமல் இருக்கிறது, என்னுடைய வீரியம் புரியாமல் என்னிடத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிறான். நான் ஒரு கொட்டு கொட்டினால் அதே இடத்திலேயே அவன் அணைந்து போவான், அவன் இறந்து போவான். என்னிடத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிறான், கொஞ்சம் சொல்லுங்கள் அவனை, அவன் வேலையை பார்க்க சொல்லுங்கள். எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது, நானும் போக வேண்டும். பெரிய பிரச்சனையா இருக்கு, பிடிக்க பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவனுக்காக நான் அங்கே இங்கேயும் பொந்துகளை தேட வேண்டியது இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுத்துறான், சொல்லுங்க நீங்க. உடனே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதனுடைய விஷத்தன்மை அறியாமல் நீ அதோடு விளையாண்டு கொண்டிருக்கிறாய், விலகி போய்விடு. உடனே அவன் சொன்னான், தாங்கள் தங்கள் வேலையை கவனித்தால் நன்றாக இருக்கும். இன்னைக்கு சொல்ற அந்த வார்த்தை எத்தனையோ பேர், கொஞ்சம் கரண்ட காலுக்கு மேல தூக்கி கட்டுங்களேன்னு சொன்னேன். இன்னைக்கு கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு. இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. கையிலே விலங்கு போட்டிருந்தார். எந்த விலங்கு? சீக்கியர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த கடாவை போட்டிருந்தார். தொழுகைக்கு வருகிறீர்கள், அல்லாஹ் உங்களை சஜ்தா செய்கிற பாக்கியம் தந்திருக்கிறான், எதற்காக சீக்கியர்கள் அடையாளம் வேண்டாம், அது போடக்கூடாது என்றேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார். சரி, நாம் பிரச்சனை என்கிறோம், அவர் பிரச்சனை இல்லை என்கிறார். இவரிடத்தில் அடுத்து என்ன சொல்வது? அமைதியாக இருப்பதுதான் சிறந்தது என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார்.
சென்றவர்கள் திரும்பி வருகிற நேரத்திலே அவன் ஒரு சின்னதொரு பெட்டி வைத்திருந்தான். அந்த பெட்டிக்குள்ளே பாம்பு இருக்கிறது. அதை பிடித்து விட்டான், அதை அடைத்து விட்டான், தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட்டான். பிறகு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாம்புக்கு அருகாமையிலே சென்று, என்னவோ உன்னுடைய வீரியத்தை காட்டி விடுவாய், கொட்டினால் இறந்து விடுவான் என்றெல்லாம் சொன்னாயே, என்ன ஆனது என்று கேட்டார். நான் என்ன செய்வேன், பிஸ்மில்லாஹ் என்று சொன்னான், அகப்பட்டுக் கொண்டேன் என்று. பிஸ்மில்லாஹ் என்று சொன்னால் நான் அகப்பட்டுக் கொண்டேன். அதை மீறுகின்ற சக்தி எனக்கு இல்லாமல் போய்விட்டேன். அப்படி என்றால் இந்த பிஸ்மில்லாஹுக்குள்ள வீரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை புழங்கிவிட்டாலே அல்லாஹ் அதிலே பறக்கச் செய்து விடுவான். அடங்காததெல்லாம் அடங்கி போகும். எதுவெல்லாம் நமக்கு கை கூடவில்லையோ அதெல்லாம் கை கூட ஆரம்பித்து விடும். எதெல்லாம் துலங்கவில்லையோ அதெல்லாம் துலங்க ஆரம்பித்து விடும். மண்ணை தொட்டால் அது பொன்னாக மாறும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பிஸ்மில்லாஹிலே வைத்திருக்கிறார். எனவேதான் பிஸ்மில்லாஹ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் அதை விட்டு விடுகிறார்களோ அவர்களது காரியத்தில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் இல்லாமல் போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கடுத்து சொன்னார்கள், இருக்கிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வீடாக இருக்கலாம், ஆபீஸாக இருக்கலாம், நீங்கள் தங்குகின்ற அறையாக இருக்கலாம், நல்ல சுத்தபத்தமாக. ஏனென்றால் ஒரு சஹாபி வந்து கேட்கிறான், நிறைய ரப்பு தருகிறான், நிறைய ரப்பு தருகிறான், ஆனால் பரக்கத்தே இல்லை யா ரசூலல்லாஹ். வருகிறது போய் விடுகிறது, எதுவும் தங்குவதே இல்லை. அந்த பிரச்சனை தானே இன்றும் கூட. உடனே நபிகள் சொன்னார்கள், தும் அனத்தஹாரத்தி, எந்த நேரமும் சுத்தமாக இருந்துனான். எந்த நேரமும் சுத்தமாக இரு. உனது ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சுத்தமாக இருக்க வேண்டும். வாய் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். நீ தருகின்ற வாக்குறுதி சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சுத்தங்கள் எல்லாம் இருக்குமானால் உன்னை தேடி வருகின்ற பரக்கத்தை எவராலும் தடுக்க முடியும். தும் அலத்தஹார, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டிலே சிலந்திகள் வீடு கட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குப்பை கூலங்களாக இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கலட்டிய ஆடைகளை எல்லாம் தோல் உரித்து தொங்க விடப்பட்டதை போல மாச கணக்கிலே சில வீடுகளிலே தொங்கும். டிரஸ்ஸுகள் எல்லாம் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும். அழுக்கடைந்த ஆடைகள், ஜனாபத்துடைய லுங்கிகள், ஹைதுபட்ட மென்சஸுடைய துணிகள் வீடுகளில் உள்ள வரையிலும் மலக்குகள் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். பெருக்கி பெருக்கி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெருக்கிய குப்பைகளை கூட நடு ஜாமத்திலோ இரவிலோ வெளியாக்காதீர்கள். அதிலே வீட்டினுடைய அனைத்தும் உள்ளே இருக்கிறது, அதை பகல் நேரத்திலே வெளியாக்குங்கள் என்றார். இரவிலே வெளியாக்க வேண்டாம். நீங்கள் கூட்டி வைக்கலாம், ஆனால் இரவிலே வெளியாக்காதீர்கள். கூட்டி கூட்டி ஒரு மூலையில சேர்த்து சேர்த்து வச்சு அது ஒரு மலை மாதிரி இருக்கு. அதே நிலையிலேயே குடும்பம் நடத்தக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். துவைத்த துணிகளாக இருந்தாலும் அதை மடித்து வைக்காமல் இருந்தால் அந்த ஆடைகளை ஷைத்தான்கள் உடுத்துகின்றன என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆடைகளை மடித்து வையுங்கள். மடித்து வைத்த ஆடைகளை ஷைத்தான்கள் உடுத்துவதில்லை. மடிக்காமல் இருக்கும் ஆடைகளை ஷைத்தான்கள் உடுத்திக் கொள்ளுகின்றன, அவைகள் பயன்படுத்துகின்றன. அப்படி நீங்கள் தொங்க விட வேண்டும் என்று இருக்குமானால், ஏனென்றால் தொங்க விடுகின்ற காலம் எல்லாமே தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து ஒன்னு எடுத்து அப்படி உடுத்துறாரு. மடிச்சு வைக்கிறதே கிடையாது. ஆண்களும் பெண்களும் எல்லாமே அப்படி தொங்க விடுகின்ற காலம். எனவே அப்படி தொங்க விடுகின்ற நேரத்திலே அந்த தொங்கக்கூடிய அந்த டிரெஸ்ஸிலே பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்று தொங்க விடுங்கள். அதை உடுத்துகின்ற சக்தி இல்லாமல் போகும். அப்படி இருந்தால் ஆடைகள், அழுக்கான ஆடைகள் வீட்டுக்குள்ளே கிடக்கக்கூடாது. அதை துவைத்தெடுக்க வேண்டும். துவைத்தெடுத்த துணிகளை மடித்து வையுங்கள் என்கிற அந்த வழக்கமும் வர வேண்டும். இவைகள் எல்லாம் நபியவர்கள் சொல்லித் தந்தது. இப்பொழுது சொன்ன இந்த செய்தி போன்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே அதை தொடரவே வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.